ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட புதுருஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாவ சித்த சச்சு முகஜிகி ஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டகடகடகடகட ஹும் அஸ்தாய பட்டு. இந்த ஆசனம் வந்து பட்டர்ஃப்ளை ஆசனம் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா படர்ந்து உங்கள் தொடை வந்து கீழே ஃப்ளோரை வந்து டச் பண்ணியிருக்கணும். இது ஆரம்பத்திலே வருமானு கேட்டால் வராது தான். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, எல்லாரும் நான் ஆசனம் பண்ணுறதை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன ஃபெசிபிலிட்டி இருக்குது, அதனால் உங்களால் எதுவும் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஃபெசிபிலிட்டின்றது வந்து பிறந்தோடனே யாருக்கும் இருக்கிறது கிடையாது. நான் இந்த அளவுக்கு ஃபெசிபிலிட்டி ஆகிறதுக்காக, நான் என் உடம்பு இந்த அளவுக்கு ஃபெசிபிலிட்டி ஆகிறதுக்காக ரொம்ப தியாகம் பண்ணியிருக்கேன். தியாகம்னா என்னுடைய சுகபோகங்களை எல்லாம் தியாகம் பண்ணதுனால தான் என் உடம்பு இந்த அளவுக்கு ஃபெசிபிலிட்டி ஆனது. நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளைன்றதுனால சொகுசாக வளர்ந்தவன். தரையில் உட்காந்ததில்லை, தரையில் படுத்ததில்லை, உக்காந்தா கூஷன், படுத்தா பெட்டு, அப்படிலாம் இருந்ததுனால 19 வயசு வரைக்கும் உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஃபெசிபிலிட்டி கிடையாது. ஸோ என்னைக்கு அந்த சுகபோகங்களை தியாகம் பண்ணணும், அன்னைக்கு உடம்புல இந்த மாதிரி ஃபெசிபிலிட்டி வந்தது. ஃபெசிபிலிட்டி வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, பல வருஷ காலமாக இருந்த நோய் நொடியெல்லாம் நீங்கினது. லைஃப் லாங் அந்த நோய் நொடியோடு இருக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் என்னைக்கு அந்த சுகபோகங்களை தியாகம் பண்ணணும், உடம்புல பயிற்சி பண்ணணும், அப்போ இந்த ஃபெசிபிலிட்டி வந்தது. ஃபெசிபிலிட்டி வந்ததுனால உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் தீர்ந்து சுகமானது. ஸோ பயிற்சி பண்ணுங்க. இந்த ஆசனம் நான் பண்ணும்போது, ட்ரை பண்ணும்போது, கால் ரெண்டும் இந்த தொடைப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த தொடைப்பகுதி உள்ள எலும்பு கொஞ்சம் இதாகி கிட்டத்தட்ட ஒரு 4-6 மாதம் நடக்க முடியாமல் இருந்தேன். ஸோ நடக்க முடியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் இதுலேயே உட்காந்துருக்கேன். ஆசனம் திடம் சுகம் ஆசனம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆசனத்தில் நீங்கள் திடமாக சுகமாக உட்காந்துருக்கீங்களோ அந்த ஆசனம் வந்து உங்களுக்கு கை கூடிச்சுன்னு அர்த்தம். ஆனால் இது கை கூடுறதுக்காக நான் 6 மாதம் காத்திருந்தேன். முதல்ல இந்த ஆசனம் ட்ரை பண்ணும்போது இந்த தொடைப்பகுதிகள் கிழிஞ்சி நடக்க முடியாமல், இந்த மாதிரி வலிகளுக்கு பயந்தீங்கன்னா உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. ஸோ வலிகளை கடந்தா சாதிக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். ஓம் ஐ கிரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட புதுருஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாவ சித்த சச்சுர் முகஜிகி ஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டகடகடகடக ஹும் அஸ்தாய பட். அதை சொல்லி இந்த ஆசனத்தில் இப்படி உட்கார்றது மட்டும் இல்லாமல் இதை பூர்த்தி ஆகணும்னா குனிஞ்சு உங்களுடைய நெத்தி போட்டு உங்களுடைய இந்த காலுடைய கட்டை விரலை தொடணும். இப்படி தொடும்போது உங்கள் வயிறும் நல்லா கம்பேஸ் ஆகும், வயிறு நல்லா ஒட்டும். சரிங்களா? அடுத்து வேற ஒரு நல்ல ஆசனத்தோட நான் உங்களோட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.